தேவாசுரகணலோகபாலாய நமஹ. தேவாசுரகணலோகபாலாய நமஹ. பாலன், பாலன்னா பாதி ரக்ஷதி, எவன் காப்பவனோ அவனுக்கு தேவாசுரகணான் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட சூரிய பகவானை இந்த நாமாவால் கொண்டாடுகின்றார் அகஸ்தியர். அடுத்த ஸ்லோகம். ஏஷ பிரம்மா ச விஷ்ணுஷ்ச சிவஸ்கந்தः பிரஜாபதிः மகேந்திரோ தனத காலோ யமஸ் சோமோ ஹ்யபாம்பதிः. முதல் நாமா பிரம்மா அப்படின்னு கொண்டாடுற இந்த சூரியனை ராமா நீ யாரு நினைச்சுன்னு இருக்க? ராமருக்கே சொல்றாருன்னா, ராமர் தன்னை மனிதனாகத்தானே பாவித்தார். பெருமாளுக்கே உபதேசமா நம்ம கேட்கக்கூடாது. அவர் தன்னை சாதாரண மனிதனாக பாவித்தார். அப்போது சூரியநாராயணனுடைய பெருமையை சொல்லுகின்றார் அகஸ்தியர். ஏஷ பிரம்மா, இவனே பிரம்மா. திருஷ்யமானச்ச பிரம்மா நிஸ்துல்யைஸ்வர்ய வித்யா சிருஷ்டத்வ சக்தி. எவன் ஒருவன் பிரம்மாவுக்கு சிருஷ்டி தான் பண்றார் அப்படின்னு சொல்லியிருக்காரோ அந்த அளவுக்கு சிருஷ்டி உடைய அந்த ஆற்றல் கொண்டவன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்றார். அயமேவ பிரம்மாதி சமஸ்த தேவதா ஷரீர வர்த்தத இத்யர்த்தஹா அப்படின்னு பூஷணத்துல கோவிந்தராஜர் எடுக்கிறார். எல்லா தேவர்களுக்கும் ஷரீரமாக இருக்கக்கூடியவன் இவன் அப்படின்னா சூரியநாராயணன் வச்சுக்கோங்க. பிரம்மணே நமஹா, அப்பேற்பட்ட பிரம்மாவை கொண்டாட வேண்டும். பிரம்மணே நமஹா, பிரம்மணே நமஹா. இப்போது சூரிய சதகத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். பிரம்மாவுக்காக எப்படி பிரம்மாவையும் சூரியனையும் சம்பந்தப்படுத்தி சொல்லலாம் அப்படின்னு மயூர கவி ஒரு ஸ்லோகம் அமைக்கிறார். வாசம் வாசஸ்பதேரப்யசலபிதுச்சி தாச்சார்யகாணாம் பிரபஞ்சைர் வைரஞ்சானாம் ததோச்சாரித சதுரருச்சாம் சானனானாம் சதுர்ணாம் உச்சேதார்ச்சாசு வாச்யுதி சுச்சி சரிதம் யஸ்ய நோச்சைர் விவிச்ய பிராச்சியம் வர்ச்சஸ்சகாச சச்சிர முபசிதா தாத்தஸ்ய சண்டாச்சிஷோவஹ அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார் சூரிய சதகத்துல. வாசாம் வாசஸ்பதேர் அப்யசலபி துச்சி, அதாவது வாசஸ்பதியாய் இருக்கக்கூடியவர், அதாவது தேவர்களுக்கு புரோஹிதராய் வழிகாட்டியாய் ஆச்சாரியனாய் இருக்கக்கூடியவர் ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதிக்கு வாக் சுத்தி உண்டும்பா. அவர் வாக்கிலேந்து புறப்பட்டால் அவ்வளவு நன்னா இருக்கும். புதன் நன்னா இருந்தால் ஒரு ஜாதகத்தில் புத்தி கூர்மை இருக்கும். சுக்கிரன் நன்றாக இருந்தால் கலைகள் ரொம்ப நன்னா இருக்கும். பாடுவா ஆடுவா எல்லாம் பண்ணுவா. வாசஸ்பதி குரு நன்னா இருந்துட்டார்னு வச்சுக்கோ, நல்ல ஒரு வாக் சாமர்த்தியம் இருக்கும். ஏன்னா குருவுக்கு வாசஸ்பதினு ஒரு பேர், ப்ரஹஸ்பதிக்கு வாசஸ்பதினு ஒரு பேர் உண்டு. வாசாம் வாசஸ்பதேர் அப்யசலபி ருச்சி. அதனால அப்பேற்பட்ட வாசஸ்பதியாய் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ப்ரஹஸ்பதிக்கு இருக்கக்கூடிய வாக்கு எதற்காக இருக்குன்னு கேட்டார். ஒன்னு ஸ்துதி பண்றதுக்காக இருக்குன்னார் மயூர கவி. சூரிய பகவான் ஸ்துதி பண்ணிண்டே இருக்காராம் வாசஸ்பதியான ப்ரஹஸ்பதி. அடுத்தது சொன்னார், வைரஞ்சானாம் ததோச்சாரித சதுரருச்சாம் சானனானாம் சதுர்ணாம். 4 தலைகளை கொண்ட சதுர்முகனாய் இருக்கக்கூடிய பிரம்மா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டார். 4 தலைகளாலும் ரிக் யஜுகு சாம அதர்வணம்ங்கிற 4 வேதத்தில் உள்ள மந்திரங்களாலும் உன்னை எப்பொழுதும் ஸ்துதி செய்து கொண்டிருக்கின்றார். நால வாசஸ்பதியான ப்ரஹஸ்பதியும் ஸ்துதி பண்றார், 4 முகங்களை கொண்ட பிரம்மாவும் ஸ்துதி பண்றார். அப்பேற்பட்ட பிரம்மாவாகவும் இருக்கக்கூடியவன் யார்? பிரம்மா ஸ்துதியும் பண்றார். யாரா இருக்கார்? அந்த பிரம்மாவா இருப்பதும் சூரிய நாராயணனே அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். பிரம்மணே நமஹா, பிரம்மணே நமஹா. அடுத்த நாம எடுக்கிறார். விஷ்ணு ஸ்வசிருஷ்டிய பரிபாலன பிரயோஜகதையா பரிகிரஹீதார் விஷ்ணுர் மூர்த்திர் நாராயணஹா. நாராயணனாய் பரமாத்மாவாய் ஆத்தான சிருஷ்டியும் பண்ணி வியஷ்டி சிருஷ்டி என்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு தான் இந்த சிருஷ்டி இனிமேல் மேல நடக்கணுங்கிறதுக்காக அனிருத்த பிரத்யும்ன சங்கர்ஷணர்களை உற்பத்தி பண்ணி அப்பொழுது அதற்கு பிறகு ருத்ரமூர்த்தியையும் பிரம்மாவையும் தான் சிருஷ்டித்த நாராயணன் பாலனகர்த்தா. எவன் ஒருவன் இதை ரட்சிக்கின்றானோ அதை ரட்சிக்கக்கூடிய நாராயணனும் ஆகவும் நீ இருக்கின்றாய். அடுத்தது விஷ்ணவே நமஹா. शिवो अपरिमित कल्याण पुण्य स्वभावः मृग परश्वादि चिन्हो भगवान महादेवश्च. महादेवनाय श्रीरुद्रत्तिलुम चमकत्तिलुम போற்றப்படக்கூடிய சிவபெருமானாய் பரமேஸ்வரனாய் பரம காருணிகனாய் நல்ல சகுனங்கள் நிமித்தங்கள் ஏற்படுமாம் சிவபெருமானை வழிபட்டால் என்ன. சிவோ அபரிமித கல்யாண புண்ணிய ஸ்வபாவா. கல்யாண குணங்கள் படைத்தவனாயிருக்கக்கூடிய சம்ஹாரமூர்த்தியான சிவனாகவும் இருக்கின்றாய். சிவாய நமஹ, சிவாய நமஹ. அடுத்தது சொன்னார், ஸ்கந்தனா இருக்காராம்
சூரிய பகவான் எப்படின்னு கேட்டார், ஜீவஜோதிர் துவாரா சர்வான் இந்திரியாணி ஸ்கந்ததி ஸ்கந்தா. பகவான் மயூரவாகனஸ்ச, மயூரவாகனன், அந்த மயில் மீது வாகனம் பவனி வரக்கூடிய அந்த முருகப்பெருமானே சர்வான் இந்திரியாணி ஸ்கந்ததி இதி ஸ்கந்தா. சர்வான் இந்திரியாணி ஸ்கந்ததி, ஒவ்வொரு மனிதனினுடைய அந்த சரீரத்தில் அவனுடைய இந்திரியங்கள் வழியாக ஊடுருவி அவனுக்கு நல்ல ஞானத்தை உற்பத்தம் பண்ண வைப்பார். ஹி கேவ் மீ ஒரு 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 அலர்ட் கொடுக்கணும் இல்லையா, உள்ளுக்குள்ள போய் அந்த அலர்ட்டை கொடுக்கக்கூடியவருக்கு ஸ்கந்தன்னு பேர். அந்த ஸ்கந்தனாகவும் இருக்கக்கூடிய சூரியனே ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ. அடுத்த நாம பிரஜாபதியின் பேர் சூரியனுக்கு. பாருங்க, முதல்ல ஸ்லோகத்தை சொல்லி பார்த்துங்க. ஏஷ பிரம்மாச்ச விஷ்ணுஷ்ச சிவஹா ஸ்கந்தஹா பிரஜாபதின்னு வருதா. பிரஜாபதினா என்ன அர்த்தம்னு எடுக்கிறார். ஸ்வசக்தி துவாரா சர்வோபதானத்வாத் தசயஜ்ஞாயுத சின்னோ பகவான் யக்ஞேஸ்வரஸ்ச. எவன் ஒருவன் யஜ்ஞத்துக்கு ஈஸ்வரனாய் பிரஜாபதியாய் இருக்கின்றானோ, பிரஜோத்பத்தி பண்ணுவதற்காக அந்த பிரஜாபதியாய் இருக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்து சொல்றார். பிரஜாபதி ரீதி ஜாத் ஏகவச்சனம், அதாவது தனித்தனி பிரஜாபதியை சொல்லலை. இப்போ தக்ஷ பிரஜாபதி, கர்தம பிரஜாபதி, ஜாத் ஏகவச்சனம்னு விட்டார். பொதுவாக பிரஜாபதினு அர்த்தம்னு சொல்லிட்டார் கோவிந்தராஜர். நவ பிரஜாபதைய உச்சியந்தே, நவன்னு சொல்லுவாளே, புதுவிதமான பிரஜாபதிகள்னு சொல்லுவாளே. ஆனால் தச பிரஜாபதினு இந்த இடத்துல எடுக்கிறா. யார் யாருன்னா மரீச்சி, அத்ரி, அங்கீரசு, பௌலஸ்தியர், புலகர், கிரது, வசிஷ்டர், தக்ஷர், பிருகு, நாரதர். இந்த பிரஜாபதிகளுக்கெல்லாம் பிரஜாபதியாய் இருக்கக்கூடிய சுவாமியே சூரியநாராயணனே அப்படின்னு எடுக்கிறார் இந்த இடத்துல. பிரஜாபதயே நமஹ, பிரஜாபதயே நமஹ. அடுத்தது மகேந்திரன் பேரா, மகேந்திரனாகவும் இருக்கக்கூடியவன் இவன். எப்படி இது பரமைஸ்வரியே திருஷ்டன் சர்வதாத்துபிய பரமைஸ்வரிய காஷ்டாம் பிராப்தः வஜ்ரஹஸ்திரத்வாதி சின்னோ தேவராஜஸ்ச. வஜ்ராயுதத்தை தரித்து தேவர்களுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடிய இந்திரனோ இவன் அப்படின்னு சொல்லலாமா. மகேந்திராய நமஹ, மகேந்திராய நமஹ. இப்போ ஒரு ஸ்லோகம், இது முதல் ஸ்லோகம் மயூர சதகத்தில். இதை இந்திரனோடு ஒப்புமைப்படுத்தி சொல்றார் மயூர கவி. ஜம்பாராதீபகும்போத்பவமிவ தததः சாந்திர சிந்தூரரேணும் ரக்தாசிக்தா இவோகைர் உதயகிரி தட்டி தாதுதாராத்ரவஸ்ய ஆயாந்த்யா துல்யகாலம் கமலவனருச்சே வாருணாவோ விபூத்யைர் பூயாசுர் பாசயந்தோ புவனமபிநவ பானவோ பானவீனஹ. பானுவாய் இருக்கக்கூடிய சூரியன் யாருன்னார் மயூரகவி. ஜம்பாரா தீபகும்போத்பவமிவ தததः, ஜம்பன்கிற அசுரனை தன்னுடைய ஆற்றல் பராக்கிரமத்தால் கொன்னு முடித்து வந்தானாம் இந்திரன். இந்திரனுடைய ஐராவதம் விழுவிழேர்னு இருக்கு. அதனுடைய மஸ்தகத்தில் சிந்தூர பொடி இருக்காம். அந்த ஜம்பனை கொன்னு முடித்த இந்திரன் ஏறி வரக்கூடிய ஐராவதத்தின் மீது இருக்கக்கூடிய சிந்தூர பொடி மேலே சூரியன் உதிக்கும் போது கிரணங்கள் படுறதாம். அது தெரிச்சு கொஞ்சம் செவந்து இருக்கான் அந்த கிரணங்கள். அது மறுபடியும் கீழே தெரிச்சு அந்த பர்வத சிகரங்களில் தெரிச்சு, உதயகிரியில் தெரிச்சு, அது கீழே தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை மேலே படுறதாம். தாமரைக்கு ஒரு செந்நிறம், விழக்கூடிய கிரணங்களுக்கும் ஒரு செந்நிறம். அதில் தான் ஹிரண்ய பிராகாராம் ஆத்ராம் ஜுவலந்தின்னு ஸ்ரீ மகாலட்சுமி விளங்குகின்றாள். அப்படி அந்த மகேந்திரனான அந்த இந்திரனையும் தன் வசத்துக்குள் வைத்திருக்கக்கூடிய சூர்யா. ஆயாந்தியா துல்யகாலம் கமல வனருச்சே வாருணாவோ விபூத்யா. அப்படி இருக்கக்கூடிய சூரியனாக இருக்கக்கூடிய மகேந்திரனே அப்படின்னு கொண்டாடுறார். மகேந்திராய நமஹ, மகேந்திராய நமஹ. அடுத்த நாம தனதன்னு பேர். தனதன்னா குபேரன் அர்த்தம். இந்த இடத்த எடுக்கிறார். தனம் சைதன்யம் சர்வானுகிரகாய சர்வஸ்யான் ததாதி ஸ்தாபயதீதி தனதா. தனம் என்கின்ற ஞானத்தை, தனம்னா நம்ம பொதுவாக கிரிப்டோ கரன்சி, ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு வச்சுக்கணுங்கிறது இல்லை. டு அ லேர்னட் பர்சன் ஹிஸ் புக்ஸ் ஆர் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்த். அதனால் ஞானம்னு வச்சுக்கலாம்னு திலகருடைய வியாக்கியானம். தனம் சைதன்யம் சர்வானுகிரகாய சர்வஸ்யான் அந்தர் ததாதி ஸ்தாபயதீதி தனதா. அப்படி தனதனா இருக்கக்கூடிய சூரியன். அல்லது அன்னாதோ வசுதானஹா இத்யுக்த சகல பலதா குபேரஸ்ச. எல்லா விதமான தனதானியங்களையும் அழிக்கவல்ல, கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடிய குபேரனாய் இருக்கக்கூடியவர். இது யாரு? சூரியன் எடுக்கிறார். தனதாய நமஹா, தனதாய நமஹா. இவர் தனதன்,
குபேரனை பத்தி நமக்கு தெரியும், ஸ்ரீனிவாச கல்யாணம் முதற்கொண்டு பார்க்கிறோமே. இவர் தான் தனதன், குபேரனாகவும் செல்வம் கொடுக்கிறார்னு எப்படி தெரியறதுன்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு சரித்திரம். கிருஷ்ணன் தன்னுடைய யதுகுலத்தோடு ஆண்டு வந்த ராஜ்யம் துவாரகையில், குஜராத்தில். அங்க ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தான். அந்த வியாபாரிக்கு சத்ராஜித் என்று பெயர். அவன் சூரியனை வழிபட்டு சூரியனுடைய அனுகிரகத்தால் செமந்தகம் அப்படின்னு ஒரு மணியை பெற்றான். அந்த செமந்தக மணியை ஒரு பெண்டன்ட் மாதிரி ஒரு செயின்ல கோத்து அதை கழுத்துல போட்டுன்னு பவனி வருவராம். அதை ஒரு ஸ்லோகத்தை சுகபிரம்மம் வர்ணிக்கிறார். அந்த சூரியனுடைய அனுகிரகத்தால் பெற்ற செமந்தக மணியை தன்னுடைய கழுத்தில் சத்ராஜித்து தரித்து நடந்து வரும்போது மக்கள் பேசிப்பாளாம், சூரியன் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வந்து விட்டான் நடப்பதற்காகன்னு சொல்லுவாளாம். அவ்வளவு ஜாஜ்வல்யமா இருப்பாராம். சரி, அந்த செமந்தக மணி எதுக்குன்னு கேட்டா, அந்த செமந்தக மணி இருந்து கொடுத்தோம்னா யாரு வீட்டுல ஆராதனை பண்றாளோ, இப்ப நம்ம சால கிராம ஆராதனம், ஸ்மார்த்தாள்லாம் பஞ்சாயத்தன பூஜை அந்த மாதிரி பண்ற மாதிரி, யார் அந்த செமந்தகமணியை வீட்டில் ஆராதனை பண்றாளோ அந்த வீட்டில் கார்த்தால விடிகார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து பார்த்தா 6-8 கங்காளங்கள் முழுக்க 8 பாரங்கள் ஸ்வர்ணம் இருக்குமாம். கோல்ட் வில் பி ஃபில்ட் இன் பேரல்ஸ். அந்த வீட்டுக்கு எந்த விதமான ஒரு பாம்பு, தேளு இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வராதாம். இதை ஆராதனை பண்ணக்கூடியவாளுக்கு மன கஷ்டமே இருக்காதாம். இதை ஆராதனை பண்ணக்கூடியவாளுக்கு உடல்ல எந்த ஒரு ஆரோக்கிய குறையும் ஏற்படாதாம். எப்படி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு மணி. அதை சொல்றார் பாகவதத்துல, ஆசீத் சத்ரஜிதஹ சூரியஹ பக்தஸ்ய பரமசகா பிரீதஸ்தஸ்மை மணிப்ராதாத் சூரியஸ்துஷ்டஹ ஸ்யமந்தகம் அப்படின்னு. அதாவது சூரியன் தனதன், அவனே குபேரன்னு சொல்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா சொன்னேன். அடுத்தது காலன், காலனா இருப்பவனும் சூரியனாம். தனத காலோ யமசோமோ ஹியபாம்பதின்னு ஆதித்ய ஹிருதய வச்சனம். அதனால காலன் அப்படின்னா என்னென்ன, காலோ புத்தி விருத்தி ஜாதம் அபரோக்ஷதையா கலயதீதி காலஹ மண்டல ஸ்பந்தாதி ஸ்பந்தனானுமேய கிரியா பரிச்சதகஸ்ச காலஹ. கலயதீதி எது நகர்ந்துட்டே இருக்கோ அதுக்குதான் காலம்னு பேர். இப்போ நான் சொன்னதெல்லாம் இன்னும் ஒரு செகண்ட்ல பாஸ்ட் டென்ஸ் ஆயிடும். நான் இப்போ என்னெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றேனோ அதெல்லாம் இப்போ ப்ரெசென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஃபியூச்சர் ஆகிடும். பாருங்க, காலம் யாருக்கும் டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன்னு சொல்றா பாருங்க. அந்த மாதிரி இந்த டைம் டைடு, டைமும் காக்காது டைடும் காக்காது. அதனால டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன். காலம் ஒருவருக்கும் பொறுப்பது கிடையாது. அப்பேற்பட்ட காலனா இருக்கக்கூடியவன் சூரியன் வச்சுக்கலாமே. இப்போ வெதர் வி ஆர் போர்ட் ஆஃப் ஹிம் ஆர் நாட், ஹீ கம்ஸ் எவ்ரி டே இன் த மார்னிங் அட் த சன்ரைஸ், ஹீ ரைசஸ் எவ்ரி டே, ஹீ செட்ஸ் இல்லையா. என்னைக்காவது ஒரு நாள் சூரிய பகவான் ஐ எம் கோயிங் டு டேக் 3 days ஆஃப் கேஷுவலி வராம இருக்காரோ, மேகம் மறைத்து விட்டால் அவர் நம்ம கண்ணுக்கு வேணா தெரியாம இருப்பலே ஒழிய அவர் இருக்கார். ஈவன் when it is cloudy and when it is raining, solar panels can still produce solar energy because they don't need exactly the sun to directly look at. They just need the presence of sun. sun தெரியறதோ இல்லையோ they can still generate energy. அப்படிங்கிறது தானே சோலார் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜியில் நம்ம சொல்றோம். அதனால அப்பேற்பட்ட காலனா இருக்கக்கூடியவர் அவர். இன்னொரு அர்த்தம், இப்போ இதில் அடுத்தடுத்த பதங்கள் வருது. அதாவது தனதஹா காலஹா யமஹா, காலனாய் இருக்கக்கூடியவன். பொதுவாக நம்ம காலன் அப்படிங்கிற வார்த்தையை சில இடத்துல யமதேவனுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் கோவிந்தராஜியத்தில் சொல்றா காலசப்தேன மிருத்யுர் உச்சதே யமஸ்து ததோ அந்யஹா. காலன் இந்த இடத்துல மிருத்யுவை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மிருத்யுவா இருக்கக்கூடியவனும் அவன். யோசிச்சு பாருங்களேன், சூரியன் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு கிரகத்துக்கிட்டேருந்து இருக்கார். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பூமியிலேருந்தும் ஹீஸ் அட் அ சர்டன் டிஸ்டன்ஸ். இமேஜின் த சன் ஹேஸ் டு டேக் 1 step ஃபார்வர்ட். நம்மளாம் ஒரு அடி எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு அடி எடுத்து வச்சாருன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் 1 foot, ஒரு 1 foot முன்னாடி வந்துவிட்டான்னு வச்சுக்கோங்க, சூரியன் பூமி அழிஞ்சு போயிடும். அப்படி நின்றுருக்கு சூரியனும் பூமியும். அப்படின்னா அவர் காலனாகவும் இருப்பார், மிருத்யுவாகவும் இருப்பார். காலசப்தேன மிருத்யுருச்சதே அப்படின்னு கோவிந்தராஜிய வியாக்கியானம். காலாய நமஹா, காலாய நமஹா. முன்னாடி நாம தனதன், தனதாய நமஹா, தனதாய நமஹா. அடுத்தது யம சப்தம் பயன்படுத்துறார் அகஸ்தியர். யமயதீதி யமஹா, சர்வாந்தர்யாமி, எல்லோருக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவனுக்கு யமன்னு பேராம். யமோ வைவஸ்வதோ ராஜா யஸ்தைவேஷ ஹிருதி ஸ்திதः தேன சேத் விவாதஸ்தே மாகங்கா மா குருன்கமஹ அவிவாதோஸ் பேதபாவா இதி மனுஹு அப்படின்னு மனு பகவான் சொல்லியிருக்கார். அவன் மிருத்யுவாகவும் யமனாகவும் இருக்கின்றார். அப்படின்னா மிருத்யுவா இருக்கக்கூடியது காலசப்தம்,
அந்த மிருத்யுங்கிற விஷயத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவன் யமன். யமனாகவும் இருக்கக்கூடியவன் சூரியன். ஏன்னா இவாளெல்லாம் பிதா புத்திரனா தானே கொண்டாடுவோம். பிதா புத்திரன் சூரியன் யமன். அப்புறம் தானே அவனுடைய தங்கை காலிந்தின்னு கொண்டாடுறோம், யமுனா தேவியை கொண்டாடுறோம். யமனுடைய ஒரு தங்கை தானே அவள். அதனால யமனாகவும் இருக்கக்கூடியவன் இவன். இவள்லாம் ஒரே குலத்தை சார்ந்தவாளா இருக்கா பாருங்க, சூரியன், யமன், யமுனா. அதனால யமாய நமஹ, யமாய நமஹ, யமாய நமஹ. அடுத்தது சோமஹ. ஸ்லோகத்தை பாருங்க. ஏஷ பிரம்மாஸ்ச விஷ்ணுஷ்ச சிவஸ்கந்த பிரஜாபதி மகேந்திரோ தனத காலோ யமஹ சோமஹ ஹ்யபாம்பதின்னு இருக்கு. சோமஹானா என்ன அர்த்தம் எடுத்தார்? இதுக்கு ரொம்ப அழகா ஒரு அர்த்தம். சோமஹானா அது பொதுவாக ஒரு அர்த்தம், சந்திரன் அர்த்தம். அப்படின்னு சோமன் அப்படி அர்த்தம் வச்சுட்டா, இப்போ நம்ம ஓரளவுக்கு அஸ்ட்ரானமி தெரிஞ்சவா கூட என்ன சொல்வா, மூன் is that satellite, natural satellite that goes around Earth. It doesn't have light of its own. It always receives the light from the sun and reflects back to Earth. அப்படிதானே சொல்றோம். அப்படின்னா சோமனும் பிரகாசிப்பது சூரியனாலே. அதனால சோமனாகவும் இருக்கக்கூடியவர் இவர்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். உமா உஹு கேவல நிபாதா மா பிரபா உ சர்வதா பிரபயா சகிதா சோமஹா. எவன் ஒருவன் எப்போதும் தன்னிடத்தில் பிரபையோடு இருக்கின்றானோ அவனுக்கு சோமன்னு பேரா. உமா சப்தத்திலேருந்து கொண்டு வரார். பகவான் அர்த்தநாரீஸ்வரஸ்ச, இந்த இடத்துல சிவபெருமானுக்கு பிரஸ்தாவம் சொல்றார். என்னன்னா, சிவபெருமான் தன்னுடைய உடம்பில் பாதிய அம்பாளுக்கு கொடுத்துட்டார். அர்த்தநாரீஸ்வரன் பேரு. அப்படின்னா சோமஹா பவதே ஜனிதா மதீனாம் இதி ஸ்ருதேஹே சர்வகாரணம் சோமசப்த வாச்சியம் உமயா சக்தியா. உமான்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாளோடு கூடவே இருப்பவன் சோமன். அப்படின்னா சிவனாகவும் இருப்பவர். பிரகிருத்தியாக்கியா சகித இத்தியர்த்தமன்யே அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். அப்பேற்பட்ட உமாங்கிற சக்தியோடு கூடி இருக்கக்கூடிய அந்த ஆதித்யனுக்கு சோமன்னு பேரு. சோமாய நமஹ, சோமாய நமஹ. அடுத்தது அபாம்பதையே. அதை நம்ம ஒன்னா சேர்க்கும் போது ஹ்ய சப்தம் வந்துடும். அதனால ஹ்யபாம்பதையேங்கிறோம். இது அபாம்பதையே. அபாம்பதையேனா என்ன அர்த்தம்னு எடுத்தார். ஆபஹா சத்வம் சித்தாத்மகம் தஸ்யாந்தக்கரணோபாதிஷ்டவச தோ அனந்தஸ்ய பதிஹி வருணஸ்ச. நீராக இருப்பவன். இப்போ நெருப்பா இருக்கார், பிரம்மாவா இருக்கார், சிவனா இருக்கார், பெருமாளா இருக்காருன்னு பார்த்தோம். நீராகவும் இருப்பார். ஏன் சுவாமி இவர் தகிக்கக்கூடியவராச்சே அப்படின்னா, ஸ்ரீ சுக்தத்துல ஆத்ராம் ஜுவலந்தீம்னு வருது. தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி எப்படி இருக்கார்? ஆத்ராம், ஒரு தண்ணீர் தடாகத்தில் தண்ணீர் சம்பந்தத்தோடு கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனாள ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷணகான்னு எப்படி அந்த தண்டானது அந்த ஜல சம்பந்தத்தோடு இருக்கோ அப்படி ஈரம் பதிந்தவள். மாதர் மைதிரி ராட்சசி ஸ்வதித தெய்வ ஆர்திரா பராதாஸ்துவயா. ஆர்திரான்னு சொன்னா ஈரம், ஈரம்னா கருணை, கருணை பொருந்தினவள் மகாலட்சுமின்னு பார்க்குறோம். ஆர்திராம். அடுத்த நாம என்ன தெரியுமோ வேதம் சொல்றது இருக்குல்ல, ஜுவலந்தீம் நிறுத்து, அப்படியே கொழுந்து விட்டு எரியக்கூடியவள். சுவாமி சம்பந்தமே இல்லாம இருக்கே, இங்க வந்து ஜலம் அங்க கொழுந்து விட்டு எரியறதேன்னா இது அதை சமித்து விடாதோ? இல்ல இல்ல, இந்த இடத்துல ஜலம் என்று சொல்லுவது கருணைக்காக. கருணையால் பொலிவடைந்து இருப்பதால் மகாலட்சுமி ஆத்ராம், அழகினால் ஜுவலிப்பதால் ஜுவலந்தீம். அதே மாதிரி பாவங்கள் செய்தவர்களின் பாவத்தை ஒழிக்க வல்லவர் சூரியன், அக்னியா இருக்கார். அந்த பாவம் செய்தவருடைய பாவங்களை போக்கின பிறகு அவர்களை குளிர்விக்க வேண்டும். அவரே அபாம்பதி, அதாவது வருணனாக ஜலமாக இருக்கின்றார் வைத்துக் கொள்ளலாமே. இன்னொன்னு சத்வம் சித்தாத்மகம் தஸ்ய அந்தக்கரண உபாதி. உள்ள இருக்கக்கூடிய அந்தக்கரணங்களை சுத்தி செய்ய வல்ல ஒரு ஜலமாக, ஞான ஜலமாக இருக்கின்றான் சூரியன் அப்படின்னு திலகருடைய வியாக்கியானம். திலகருடைய வியாக்கியானத்துல பெரும்பாலும் நாமாக்களுக்கு அர்த்தம் சொல்லும் போது ஞானத்தை வச்சே சொல்லின் வருவர். கோவிந்தராஜீயத்துல சொல்லும் போது பெருமாளை வச்சுட்டே சொல்லின் வருவர். மகேஸ்வர தீர்த்தர் சொல்லும்போது அது யௌகீகமாக எப்படி அந்த வார்த்தை பிரயோகப்படுத்தணும், அதை எப்படி சித்தாந்தத்தோடு பொருத்தி சொல்லுவதுன்னு மகேஸ்வருடைய ஒரு ஸ்டைல். கோவிந்தருக்குன்னு ஒரு ஸ்டைல் உண்டு, கோவிந்தராஜருக்கு ஒரு ஸ்டைல் உண்டு, மகேஸ்வர தீர்த்தருக்கு ஒரு ஸ்டைல், திலகருடைய ஸ்டைல். அது படிக்க படிக்க படிக்கத்தான் அவர்களுடைய வியாக்கியானத்தின் ராசிக்கியம் புரியும். அபாம்பதையே, அபாம்பதையே நமஹ, அபாம்பதையே நமஹ அப்படிங்கிற நாம பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் பிதரஹா. பிதரோ வசவசாத்ய யஸ்வினோ மருதோ மனுஹ வாயுர்வன்ஹி பிரஜா பிராணஹ ருதுகர்த்தா பிரபாகரஹ. பிதரோ,
இவரை பிதரோன்னு கொண்டாடுறார். பிதரோன்னா என்ன அர்த்தம்னார்? பிதரோ பீஜப்பிரதாஸ்தோயம் சர்வேஷாம் பீஜப்பிரதா. எவன் தன்னுடைய பீஜத்தை ஸ்பெர்ம் கொடுக்குறாரோ, அந்த ஸ்பெர்ம் கொடுத்து தானே அந்த குழந்தை மேலே வளருது தாயின் இடத்தில், அந்த பீஜப்பிரதன் பிதரன்னு பேரு. தாசாம் பிரம்ம மகத்யோனிரகம் பீஜப்பிரதா பிதா. எவன் ஒருவன் தன்னுடைய சக்தி என்னும் பீஜத்தை கொடுத்து இந்த உலகத்தை படைக்கின்றானோ அவனுக்கும் பிதான்னு பேரு. அதனால பெருமாள் சர்வலோகேஸ்வரன் தான் பரவாசுதேவனிலிருந்து வியூகவாசுதேவனாகி, வியூகவாசுதேவனிலிருந்து சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்களாகி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரகிருதியை மகத்தாக்கி, மகத்தை அகங்காரமாக்கி, அகங்காரத்தை சத்வ ரஜோ தமோ குணங்களோடு கலந்து சாத்விக அகங்கார ராஜச அகங்கார தாமச அகங்காரங்களால் படைத்து, தாமச அகங்காரங்கள் மூலமாக பஞ்சபூதங்கள் பஞ்சதன்மாத்திரங்களை படைத்து, அதை அனுபவிக்க வல்ல பஞ்ச ஞானேந்திரிய பஞ்ச கர்மேந்திரியங்களை சாத்விக அகங்காரங்களிலிருந்து படைத்து பஞ்சீகரண பிரக்கிரியை செய்து 24 பதார்த்தங்களை கொண்டு அச்சேதன தத்துவத்தை உருவாக்கி, சேதன தத்துவமான அந்த 25வது தத்துவமான ஜீவாத்மாவை பாஞ்சபௌதிக சரீரத்துக்குள்ள வைத்து ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாய் 26வதாய் ஈஸ்வர தத்துவமாய் இருக்கின்றார். இந்த படைப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த படைப்பாய் அத்தனைக்கும் கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் யார்? சூரியநாராயணர். பிதரோ பகுத்வம் பூஜார்த்தம் கவ்யவாகனாதய பித்ருதேவாச்ச. எப்படி ஒரு தந்தையானவர் குழந்தையை படைக்கின்றாரோ, தந்தை ஸ்தானத்திலிருந்து சூரியனும் சூரியநாராயணனாய் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கின்றார்.